வணக்கம், வெல்கம் டு மை சேனல் SB எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி KLV-24R412B அப்படின்ற மாடலு. இது என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்ட்ரைவ் வந்து ஒர்க் ஆகலை. இந்த டிவி வந்து பென்ட்ரைவ் ஒர்க் ஆகலை. ஒரு நிமிஷம் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹை பவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து பென்ட்ரைவ் ஒர்க் ஆகாது. மெமரி கார்டு இதை நம்ம பென்ட்ரைவ் போடுற செக்ஷனில் போட்டு பார்ப்போம். இப்போ பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ண உடனே இதில் வந்து இண்டிகேட்டர் எரியும். இண்டிகேட்டர் இந்த செட்டில் எரியல. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த டிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பென்ட்ரைவ் ஒர்க் ஆகலை அப்படின்னா, இந்த பென்ட்ரைவருக்கு வந்து ஒரு 5 பின் ஐசி போட்டிருப்பா. சப்ளை போடுறதுக்காக ஒரு 5 பின் ஐசி போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பின் ஐசி போட்டிருப்பாங்க. இந்த ஐசி வந்து ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் வந்து ரீட் ஆகாது. அந்த ஐசியை நம்ம வந்து என்கிட்ட வந்து ஐசி இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்திங்கன்னா, ஒரு டிசி வந்து மாடுலர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு 5 வோல்ட் வந்து நான் அதுக்கு அந்த போர்ட்டு கொடுக்க போகிறேன். இதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஐசியை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஐசியை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த பவர் மோல்டர் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம வந்து இன்புட் வந்து 12 வோல்ட் கொடுக்க போகிறோம். அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட் கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 1.5 வோல்ட்டு, 1.8, 2.5, 3.3 வோல்ட்டு, 5 வோல்ட். இந்த 5 வோல்ட் வந்து ஷார்ட் பண்ணிப்போம். ஓகே, இதுக்கு வந்து வோல்ட் கொடுக்கணும். அதுக்காக நான் வந்து இதில் வந்து ஒரு 3 ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
கஸ்டமர் வந்து இது என்ன ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட்டு. அதுக்காக வந்துச்சு. போர்டு வந்து கம்பெனியில் கேட்டால் கிட்டத்தட்ட வந்து 6000 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. அதுவும் போர்டு அவைலபிள் இல்லை. அதனால் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் தான் இது. இருக்குது இந்த வீடியோ, இதேமாரி வீடியோ நிறைய வீடியோ இருக்குது. ஆனால் தமிழ் லாங்குவேஜில் இருக்கான்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோவாக போடலாமே அப்படின்றதுக்காக தான் போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பக்கம் 2 பின்னு, பின்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பின் இருக்குது. இதில் மேல் பக்கம் ஃபஸ்ட்டு பின், அதாவது ரைட் சைடில் இருக்கிற பின்னில் 5 வோல்ட் கனெக்ட் பண்ணிடுறேன். இங்கே வந்து பவர் கனெக்ட் பண்ணுற இடத்துல 12 வோல்ட்டு கிரவுண்டு கொடுத்துட்றேன். டபுள் சைட் டேப்பு இது இங்கேயே விட்டுடலாம். ஓகே, அப்போ லைன் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி வந்து ரீட் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணும்போது யூஎஸ்பி ரீட் ஆகலை. இப்போ வந்து உங்களுக்கு யூஎஸ்பி ரீட் ஆகுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து உங்களுக்கு ஃபைல் எல்லாமே ஓப்பன் ஆகுது.
ஓகே, இப்போ சாங்ஸே ப்ளே ஆகுது. சாங்ஸ் ப்ளே ஆகுது. ஓகே, இப்போ நம்ம செஞ்ச வேலை இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ பற்றின ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். ஏதாச்சும் எனக்கு ஏதாவது தகவல் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸில் தான் என்னுடைய சின்ன சின்ன தவறுகளையும் நான் சரி செஞ்சுக்க முடியும். இது எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் இந்த டிவியை நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இதே சம்மந்தமான இதேமாரி வீடியோஸ் நிறையா இருக்குது யூடியூப்பில். தமிழில் இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. அதனால தான் நான் இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பற்றின ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.